கோவை வாய்ஸ். கோவையில் எஸ்எஸ்விஎம் டிரான்ஸ்ஃபார்மிங் இந்தியா கான்க்ளேவ். கோவை எஸ்எஸ்விஎம் வேர்ல்ட் ஸ்கூலில் நடைபெற்ற டிரான்ஸ்ஃபார்மிங் இந்தியா கான்க்ளேவின் 3வது பதிப்பு செப்டம்பர் 1ஆம் தேதி முதல் 3ஆம் தேதி வரை நடைபெற்றது. இந்த 3 நாள் நிகழ்வு எதிர்வரும் இன்று நிலையான நாளை என்ற கருப்பொருளில் இந்தியாவின் தொலைநோக்கு பார்வை கொண்ட சில தலைவர்கள், சிந்தனையாளர்கள் மற்றும் புதுமையாளர்களை ஒன்றிணைத்தது. பல்வேறு துறைகளில் உள்ள மாணவர்கள், கல்வியாளர்கள் மற்றும் சிந்தனை தலைவர்களிடையே கருத்து பரிமாற்றம், புதுமை மற்றும் ஒத்துழைப்பை வளர்ப்பதற்கான துடிப்பான தளமாக செயல்பட்டது. நிகழ்வில் தலைமை விருந்தினராக இந்திய விண்வெளி வீரர் மற்றும் முன்னாள் இந்திய விமானப்படை அதிகாரி விங் கமாண்டர் ராகேஷ் சர்மா கான்க்ளேவ் துவக்கி வைத்தார். நிகழ்ச்சியில் எஸ்எஸ்விஎம் குழும நிறுவனங்களின் நிறுவனர் மற்றும் நிர்வாக அரங்காவலர் டாக்டர் மணிமேகலை மோகன், இணை நிறுவனர் திருமதி ஷீஷா மோகன்தாஸ் ஆகியோர் தெரிவிக்கையில், இந்த டிரான்ஸ்ஃபார்மிங் இந்தியா கான்க்ளேவ் இன்றைய இளைஞர்களிடையே பின்னடைவு மற்றும் நிலைத்தன்மையின் கலாச்சாரத்தை வளர்ப்பதற்கான எங்கள் உறுதிப்பாட்டை கொண்டுள்ளது. 2 சதாப்தங்களுக்கும் மேலாக கல்வியில் சிறந்து விளங்குவதை கொண்டாடும் நாம், நிலையான மற்றும் ஆற்றல் மிக்க எதிர்காலத்தை உருவாக்கவும் மாணவர்களை ஊக்குவிப்பதில் கவனம் செலுத்துகிறோம். மேலும் 3 நாள் நிகழ்ச்சியில் ஏராளமான பிரபலங்கள் சிறப்புரையாற்றினார்கள். நிகழ்ச்சியில் ஆசிரியர்கள், விருது பெறுபவர்கள், மாணவ மாணவியர்கள் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டனர்.
செப்டம்பர் 1st, 2nd and 3rd வந்து எப்பவுமே ஒவ்வொரு வருடமும் எஸ்எஸ்எம் இன்ஸ்டிடியூஷன்ஸ்ல டிரான்ஸ்ஃபார்மிங் இந்தியா கான்க்ளேவ் அப்படின்ற ஒரு கான்க்ளேவ் வந்து மிக சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கிறோம். இதுல வந்து ஏன் இந்த டிரான்ஸ்ஃபார்மிங் இந்தியா கான்க்ளேவ் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, இன்னைக்கு இருக்கிற யங்ஸ்டர்ஸ்க்கு வந்து எந்த ஒரு விஷயத்தையும் அவங்களோட ஆள் மனசுல பதியணும் அப்படின்னு நினைச்சோம்னா, அவங்க பள்ளி பருவத்திலேயே அதை வந்து இன்சர்ட் பண்ணிட்டோம்னா இட் இஸ் குட். ஏன்னா அது வந்து பள்ளி பருவம்ன்றது வந்து ஒரு எதையும் வந்து அப்சர்வ் பண்ற ஒரு பருவம். அப்ப அந்த பருவத்துல அவங்களுக்கு வந்து நல்ல விஷயங்களை கொடுத்தோம் அப்படின்னா, நம்ம எல்லாருமே ஒரு விஷயம் சொல்றோம் இல்லையா, ஃபியூச்சர் ஜெனரேஷன். அந்த ஃபியூச்சர் ஜெனரேஷனுக்கு தேவையான நாலேஜ் ஊட்டச்சத்து தான் இந்த டிரான்ஸ்ஃபார்மிங் இந்தியா கான்க்ளேவ். ஸோ இந்த 3 வருஷமா இது நடந்துட்டு இருக்கு. இந்த வருஷம் வந்து நாங்க ஒரு கான்செப்ட் வந்து ஏதாவது ரொம்ப கொஞ்சம் வித்தியாசமா கொடுக்கலாம் அப்படின்னும் போது, ரெசிலியன்ட் டுடே சஸ்டைனபிள் டுமாரோ. ஸோ இது ஏன் சஸ்டைனபிள் டுமாரோன்னு போட்டிருக்கீங்க, ஏன் இன்னைக்கே அது ஆரம்பிக்க கூடாதா, இந்த நிமிஷமே ஆரம்பிக்க கூடாதா அப்படின்னா, எப்பவுமே ஒரு வேர் வந்து ஊன்றதுக்கு, சாயில்ல ஊன்றதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். அதனால நாங்களும் எங்களோட அந்த ரெசிலியன்ஸ் டுடே, ஸோ இங்க இருக்கிற ஒவ்வொருத்தரையும் பார்த்து ஒரு விஷயம் கத்துக்கிறாங்க. அதை அவங்க அப்சர்வ் பண்ணி அதை வந்து அவங்க வேர் ஆழமா ஊனும் போது சஸ்டைனபிள் டுமாரோ. ஸோ சஸ்டைனபிள் டுமாரோ இட் இஸ் நாட் ஓன்லி வித் த கிளைமேட், with the environment, it is also with their food, it is also with their language. ஏன்னா இன்னைக்கு பள்ளி பருவத்துல ஒரு கரெக்டான ஒரு மொழி எப்படி பேசணும், எப்படி ஒரு ரெஸ்பெக்ட் மற்றவங்களுக்கு கொடுக்கணும், இதெல்லாம் அவங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா நம்மளோட கலாச்சாரத்தை அவங்க வந்து ஸ்ட்ராங்கா உள்வாங்கி அதை வந்து வழி நடத்திட்டு போவாங்க. அதே மாதிரி இன்னைக்கு வந்து ஃபுட் அப்படின்றதுல நம்ம சாப்பிட்ற உணவே தான் நம்மளுக்கு மருந்துன்றது அவங்களுக்கு அது புரிய வைக்கிறோம். அடுத்து நீங்க பாத்தீங்கன்னா, நம்மளோட நாய்ஸ் என்வாயரன்மெண்ட்ல வந்து நம்மளால பாதிக்கப்படுற எத்தனை பறவை இனம், மிருக இனம், அதே மாதிரி மரங்கள், அதெல்லாம் வந்து நம்ம காப்பாற்றணும்னா நம்ம எந்த அளவுக்கு ஒரு ஹியூமனா இருக்கணும்ன்றது இது அடுத்த விஷயம். அதே மாதிரி நம்ம வந்து நீர், நிலம், ஆகாஷ், நெருப்பு, இப்ப இந்த ஐம்புலன்களும் வந்து நம்மளுக்கு வந்து ஒரு சப்போர்ட்டிவா இருந்தாதான் உலகம் வந்து தன்னை போல் இயங்கும். இல்லைன்னா நாளைக்கு ஹியூமன் லைஃபுக்கே ஒரு பெரிய த்ரெட்டா இருக்க கூடாதுன்றதுதான் இந்த வருடத்தோட டிரான்ஸ்ஃபார்மிங் இந்தியா கான்க்ளேவ். ஸோ இதுக்கு வந்திருந்த ராகேஷ் சர்மா, அவரு ஸ்பேஸ்ல இருந்து இந்தியாவை எப்படி பார்த்தோம், அதே மாதிரி உயிரோட இருக்கிற ஒரே ஒரு பிளானட் வந்து எர்த் தான் அப்படின்றத அவரு நல்ல அழகா சொன்னாரு. அதே மாதிரி ஸ்ரீகாந்த் போலா, அவர் வந்து டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு, ஆனா அவர் வாழ்க்கையை வந்து ஜெயிச்சு வந்திருக்கிறார். இந்த மாதிரி நிறைய பேர். அதே மாதிரி பேரலா ஒர்க் ஷாப்ஸ் நடத்தணும். இது மட்டும் இல்லாம குழந்தைங்களுக்கு வந்து நிறைய என்டர்டெயின்மெண்ட் ப்ரோக்ராம். ஸோ நம்மளும் இந்த மாதிரி ஒரு என்டர்டெயின்மெண்ட் ப்ரோக்ராம்ஸ் வந்து பண்ண முடியும்ன்றதுதான் கருத்து. கோவை வாய்ஸ்.